இப்ப ரிமைண்டர் அனுப்பியிருக்கேன் சார். எல்லா குரூப்லயுமே ரிமைண்டர் அனுப்பியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே. உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அரணும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அனுபவ பகிர்வு தான் பார்க்க போறோம். பழனியிலிருந்து ஹீலர் ராஜலட்சுமி அவங்களோட அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. இவங்க 2 வருஷமா அக்குபஞ்சர் ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட ரொம்ப பேஷனேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அவங்க அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. மேம் வெல்கம் மேம். வணக்கம் மேம். வணக்கம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க மேம், பண்ணிக்கோங்க. ஆசான்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் இணைப்பில் இணைந்துள்ள சக நண்பர்களுக்கும் ஹீலர்களுக்கும் வணக்கங்க. என்னோட அக்குபஞ்சர் வாழ்வியல்ல என்னோட அனுபவமும் நான் பார்த்த ஒரு சில கேஸ் ஸ்டடீஸோட நான் பார்த்த சில பேஷண்டோட அந்த இதையும் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேங்க. என்னோட அக்குபஞ்சர் அனுபவம் அப்படிங்கிறது நான் கடந்த 10 வருஷமா இந்த இயற்கை வாழ்வியல்ல இணைஞ்சிருக்கேங்க. அதாவது அக்குபஞ்சர் வாழ்வியல்ல 2014 இருந்து பாஸ்கர் சார் மூலியமா இந்த இதுல நம்ம அக்குபஞ்சர்ல தான் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாம நான் இதுக்குள்ள வந்திருக்கேன். இயற்கை வாழ்வியல அண்ணா சொல்ற மாதிரி அந்த அவரோட வீடியோஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த 5 நாள் கிளாஸ், அது மூலியமா நாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மூச்சுக்காத்த முதல் விஷயமா மூச்சுக்காத்தை எப்படி ஒழுங்குபடுத்துறது, அந்த வீட்டுல ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு ஏர் ஹோல் வைப்போம் இல்லைங்களா, அதை வச்சோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை எப்படி நம்ம முனிசிபாலிட்டின அந்த வர வாட்டரவே ஒரு காட்டன் கிளாத்ல ஃபில்டர் பண்ணி அதவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறது அதை மாத்த ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தூக்கத்தை எப்படி சரி பண்றது, அந்த துவா ஸ்லீப், உட்காந்து ஸ்லீப் பண்றது, அப்புறம் உடல் உழைப்பு, அதுக்கு நம்ம யோகா பண்றது, பாடியை ஆக்டிவா வச்சுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் பசிச்சு சாப்பிடணும், சாப்பிடும்போது சிம்பிளா நம்ம சாப்பிட்ற வேலையை மட்டும் செஞ்சா போதும் அப்படிங்கிற விஷயங்கள். அப்புறம் இது எல்லாத்தையும் விட மனசை சரியா வச்சுக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு இந்த அக்குபஞ்சர் படிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தது. 2016 or 17ல நான் குமார் சாருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் கேட்டிருந்தேன். பட் ஆனா இந்த நேரத்துல தம்பி, என்னோட குழந்தை ஒரு 3 வயசு அந்த மாதிரி இருந்தனால என்னால ஜாயின் பண்ண முடியல, கொஞ்சம் கூட இருக்கணுங்கிறனால. ஆனா ஆசை மட்டும் இருந்தது, எப்படியாவது அக்குபஞ்சர் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்ட்டு. இந்த சுச்சுவேஷன்ல என்னன்னா, நாங்க அந்த 2014 இருந்து நான் இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்றோம். தம்பிக்கு நாங்க அப்ப இருந்தே இந்த விஷயங்கள் தான் எடுத்துட்டு இருக்கோம். அதாவது ஏதாவது சின்ன உடல் தொந்தரவுகள் வந்துச்சுன்னா அதை நாங்க கழிவு நீக்கமா பார்க்கணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் எனக்கு அந்த வீடியோஸ் பாஸ்கரன் மூலியமா எங்களுக்கு அது கிடைச்சனால, சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் அதுக்கு நாங்க கொஞ்சம் பொறுமையா அவங்க என்ன நடக்குது உடம்புல அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி அவனுக்கு வேக்சின்ஸ் எதுவுமே நாங்க போடல. பர்த்ல இருந்தே நாங்க எதுவுமே அவனுக்கு போடல. இது போலியோ டிராப்ஸ் ஆகட்டும், அப்புறம் ஹெமோரேபிட்டா, அது எதுவுமே நாங்க அவனுக்கு தொடவே இல்லை. அப்படியே நாங்க கொண்டு வந்துட்டோம். ஆனா ஒரு சில என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு நிறைய இப்போ நார்மலா ஒரு சிரப்போ இல்ல ஒரு மருந்தோ போட்டாங்கன்னா அந்த குழந்தை தூங்கிடும். இப்ப எதுவுமே போடாம நம்ம பண்ணும்போது கரெக்டா நைட்ல நமக்கு நிறைய தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். என்ன பண்றதுன்னு தெரியாது. குழந்தைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ப எங்களுக்கு தெரிஞ்சது அந்த நோஸ் பிளாக் ஆச்சுன்னா ஹாட் வாட்டரை ஒத்தட மாதிரி மூக்க சுத்தி ஒத்தடம் கொடுத்துட்டு வேப்பெண்ணெய். கேக்குதுங்களா? ஹலோ கேக்குதுங்க மேம், ப்ரோசீட் பண்ணுங்க. குழந்தையோட நோஸ் சுத்தி சுடு தண்ணியில கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல உப்பு போட்டு அதனால ஒத்தடம் டேம்ப் மாதிரி அந்த மூக்க சுத்தி அந்த எலும்பு பகுதி சைட்ல ஒத்தடம் கொடுத்துட்டு வேப்பெண்ணெய் இருக்குல்லங்க, அதை அந்த மூக்கு 2 சைடும் தடவி விட்டுரும். இதுதான் எங்களுக்கு அப்ப தெரியும், வேற என்ன பண்றதுன்னு யோசிக்கல. டிராப்ஸ் அது இது எதுவுமே போகல. இது பண்ணுவோம். கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ரொம்ப திணறினானா ஒரு ஸ்டீம் பண்ணி ஆவி பிடிக்க வச்சு படுக்க வச்சிருவோம். ஆனா கண்டிப்பா அந்த சளி பிடிக்கிற டைம் எல்லாமே இரவுகள்ல எனக்கு தூக்கம் நல்லாவே டிஸ்டர்ப் ஆகும். இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்பதான் சரி, ஏதாவது இயற்கை மருத்துவம் இந்த மாதிரி இதுல நம்ம
இருந்தா மட்டும் பத்தாது, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துட்டு இருந்தது. அப்போ நான் கேட்டேன், அப்ப கத்துக்க முடியல. பட் இந்த கொரோனா பீரியட்னு ஒண்ணு வந்தது இல்லைங்களா? 2019 அந்த நேரத்துல வரும்போது, அப்ப யோசிச்சேன். சரி கத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ எங்கேயுமே எதுவும் பண்ண முடியல. அப்புறம் மறுபடியும் அந்த 2021, 22 செகண்ட் கொரோனாக்கும் ஓமைக்ரான் ஒண்ணு வந்ததுக்கும் இடையில ஒரு கேப் இருந்தது. அந்த டைமிங்ல யாருக்கு கொரோனா பீரியட் எப்படி இருந்ததோ தெரியல. எனக்கு காட் கிரேஸ் என்னால நல்லா அத யுட்டிலைஸ் பண்ண முடிஞ்சது. நான் ஜாயின் பண்ணேன். அப்பதான் வந்து நான் நம்மளோட அக்குபஞ்சர் சென்டர்ல இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி வரவே எனக்கு அது ஜாயின் பண்ணிட்டு நான் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்லயே கொஞ்சம் ப்ராக்டிஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு என்ன கத்துக் குடுக்குறாங்களோ அதுல இருந்து அப்பப்போ என்னென்ன பேஷண்ட்ஸ் அப்ப பார்க்க ஆரம்பிச்சனோ அப்பயே நான் அது கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து பர்சனலா என்ன ஒரு பெரிய இது இருந்துச்சுன்னா, நான் அ அ அந்த பீரியட்ல நாங்க அக்குபஞ்சர் டாக்டர தேடி நாங்க கொஞ்சம் போனோம். அந்த 2020, 21 அந்த பீரியட்ல. கொரோனா டைமிங்ல சரி ஏதாவது எடுத்துக்கலாம் அப்டின்ட்டு. ஆனா எங்களுக்கு எங்க யார தேடி போறதுன்னு தெரியல. உங்க சின்னக்கலந்தூர்ல ஒருத்தர் இருந்தாரு. அங்க போனா நாங்க போற நேரத்துல அவரு வேற ஊர் போயிருவாரு. உடுமலைப்பேட் போயிருவாரு. சோ நாங்க உடுமலைப்பேட் போனா அவரு இன்னொரு ஊர் போயிருவாரு. ரொம்ப பிஸியா இருந்தாரு. சரி ஓகே. இத கண்டிப்பா எப்படியாவது முடிச்சு வச்சுட்டோம்னா, நமக்கு வந்து நம்ம நம்ம கிட்ட ஒரு அந்த விஷயம் தெரிஞ்சதுனா நல்லா இருக்குங்கிறனால, நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் என்னன்னா, நம்ம கிளாஸ கத்துக்கிட்டே நான் இத இத அ அப்போ தம்பிக்கு ஏதாவது உடல்நிலையில மாற்றங்கள் வரும்போது, இந்த சளி தொந்தரவு இது வரும்போது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா என்னால பண்ண முடிஞ்சது. தெரியாம கேட்டு கேட்டு காது வலி செய்தியா நம்ம கேட்டு ஒரு விஷயத்த பண்றத விட, நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அனுபவபூர்வமா அத உள்வாங்கி, நமக்கு அந்த நம்பிக்கை வந்து அதுக்கப்புறம் அந்த விஷயத்த செய்யும்போது, நமக்கு அதுல மாற்றங்கள் நெறைய தெரியும்போது, ரொம்ப சந்தோஷமா நான் ஃபீல் பண்ணேன். ஓகே நம்ம யாருக்கு பண்றோமோ இல்ல, நம்ம ஃபேமிலிக்கு நம்மளால நல்லா பண்ணிக்க முடியுது. நமக்கு நல்லா யூஸ் ஆகுதுன்னு நான் அதுக்காக தான் நான் அத கத்துக்கவே ஆரம்பிச்சேன். நம்ம ஃபேமிலிக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்ட்க்கு, மாமியார் இந்த மாரி பர்ப்பஸ்ல தான் முதல்ல நான் இந்த ஃபீல்டுக்குள்ள கத்துக்க ஆரம்பிச்சேன். ட்ரீட்மெண்ட் குடுக்கணும் அப்படிங்கிறத நான் அவ்வளவா யோசிக்கல. இந்த வாழ்வியலுக்குள்ள வந்ததுக்கப்புறம் நெறைய தொந்தரவுகள் என் குழந்தைக்கே ஏற்பட்டிருக்கு. இந்த இரவுல வர தொந்தரவுகளுக்கு வந்து நான் அப்போ அ இதுக்கு முன்னாடி அந்த மூக்குல அந்த மாரி பண்ணிட்டு இருந்தேன். இப்பயும் என்ன பண்ணேன்னா, அந்த அ நோஸ்ல அந்த ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தடம்லாம் குடுத்துட்டோம். கால்ல வந்து நான் அவனுக்கு K2 போட்டு விட்டேன். நாடி பார்த்துட்டு K2 பாயிண்ட்ட வந்து அங்க போட்டு பிரஷ் பண்ணி விட்டுருந்தேன் அந்த இதுல. லைட்டா ரொட்டேட் பண்ணுவேன். அப்ப நான் நீடிலிங் போடல ஸ்டார்ட்டிங்ல. அந்த இடத்த வந்து ஒரு லைட்டா ரொட்டேட் பண்ணி, பிரஷ் பண்ணி விட்டாவே ஒரு நல்ல ரிலீஃப் தெரியிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அ வரும்போது நான் அவனுக்கு சளி தொந்தரவுகள் இருக்கும்போது LU5 அப்பதான் ஃபர்ஸ்ட்டு நீடிலிங் ஸ்டார்ட் பண்றோம் அந்த சேனல்ல. தைரியமா அவனுக்கு தான் போட்டிருந்தேன். LU5 ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் போட்டோனேயுமே அவனுக்கு ஒரு ரிலீஃப் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் பார்த்தது என்னோட மாமியாருக்கு வந்து நான் சேனல்ஸ் அங்க பழகுனதுக்கு அப்புறம் நான் வந்து இவங்க தான் எனக்கு 2 பேர் தான் மெயின். என்னோட குழந்தையும், என்னோட மாமியாரும் தான் என்ன நம்பி விட்டுருவாங்க. சரி நீ போடு பழகுன்னு. ஸோ அவங்களுக்கு LU5 போட்டுட்டு அட் த சேம் டைம் அவங்களுக்கு LU11ம் குடுத்திருந்தேன் எங்க அத்தைக்கு 2 பிள்ளைகளையும். குடுத்துட்டு நான் விட்டுட்டேன். 2 நாள், 3 நாள் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஷேர் பண்ணாங்க என்கிட்ட. எனக்கு வந்து யூரினல் போகும்போது ஒரு மாதிரி விட்டு விட்டு போற மாரி இருந்தது. நீ இந்த மாரி புள்ளி குடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா போகுது அப்படிங்கும்போது, ஓ! பரவால்ல நம்ம கத்துக்கிட்ட விஷயம் நல்லா வேலை செய்யுது. இன்னும் நல்லா கத்துக்கணும். அந்த தெளிவு இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல வேற ஒரு அ பிசினஸோ இது பியூட்டி கான்செப்ட் பிசினஸோ எதுவும் கிடையாது. இது ஒரு உடல் சம்பந்தப்பட்டது. ஒருத்தவங்க நம்மள நாடி வர்றாங்கன்னா, அவங்க அவங்க நம்ம அந்த நம்பிக்கையோட வரும்போது அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. சரியா பண்ணணுங்கிற திங்கிங் மட்டும் எனக்கு இருந்துட்டே இருக்கும். அதனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்மென்ட்டோட கத்துக்க ஆரம்பிச்சேன். அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வரும்போது இன்னும் நல்லா பண்ணணும்னு. அப்புறம் இப்படியே வந்துட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து ஒரு பேஷண்ட் பக்கத்து வீட்ல இருந்தாங்க. இந்த மாதிரி நான் அக்குபஞ்சர் கத்துட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆ அவங்க வந்து எப்போ விட்டாங்கன்னா, ஒரு 3 வீடு தள்ளி. பட் இங்க கேட்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஹெவியா இருந்துட்டு இருந்தது. ஆ அப்ப அவங்க "இதுல ஏதாவது நீ போறே இல்லம்மா, இதுல ஏதாவது கேட்டு வரியா அவங்க மாஸ்டர்ஸ் கிட்ட? இதுக்கு என்ன பண்ணணும்? என்ன என்ன நாங்க அங்க கூட வந்து பார்க்குறோம்." அப்படிங்கிற மாரி அவங்க சொன்னாங்க. அப்போ நான் மகேஷ் சார் கிட்ட கிளாஸ்ல பேசியிருந்தேன். "சார் இந்த மாரி ஒரு தொந்தரவுக்கு என்ன சார் பண்ணணும்?" அப்படின்னு. "நீங்க LU10 குடுங்கம்மா" அப்படின்னாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு நான் வந்தோனயும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த LU10 போட்டு
கொஞ்சம் எக்ஸைட்டா தான் இருந்தது. ஏன்னா நான் பார்த்த வெளியில பார்க்குற ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாம, நான் வெளியில இருந்து பார்க்குற பேஷண்ட்ட மொதன்னு பார்க்குறேன். அதனால எனக்கு போட்டு விட்டுட்டு அந்த கொஞ்சம் தூக்கம் வராம டிஸ்டர்ப்டா இருந்தது. எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருந்தது? அப்படிங்கிற ஒரு இது அப்போ இருந்தது. 2 இயர்ஸ் முன்னாடி எனக்கு இருந்தது. அப்புறம் அவங்க கழிச்சு நல்லா இருக்குமா? பரவால்ல அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி சாப்பிடுறாங்க? அவங்க எப்படி என்ன பண்றாங்க? உணவு முறை எப்படி இருக்கு? தூக்கம் எப்படி இருக்கு? அதெல்லாம் கேட்கும்போது அவங்க அந்த தொடர்ச்சியா வந்து இந்த கடைக்கு போறவங்க. எங்க பழனியில அவங்க கடையில அடிவாரத்துல கடை வச்சிருக்காங்க. தொடர்ச்சியா அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தோம்னா, சிட்டிங் உட்காந்துட்டே இருக்கிற வேலை. அதுல வந்து இந்த மார்னிங் சாப்பிட்டுட்டு உடனே டீ, காஃபி, அதுக்கப்புறம் இடையில வந்து போண்டா, பஜ்ஜி, அதுக்கப்புறம் இந்த மாரி நடக்கிறது அவங்களுக்கு மேக்ஸிமம் கிடையாது. சொபஸ்டிகேட்டிங் லைஃப்ன்னு சொல்ற மாரி ரொம்ப உட்கார்ந்த நிலையிலேயே வேலை பார்க்கறது. அப்புறம் போண்டா, பஜ்ஜி, சுண்டல் இந்த மாரி நெறைய ஐட்டம்ஸ் அவங்க சாப்பிடுறது. உணவு பழக்கத்துல வந்து கொஞ்சம் மாறுதல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணி அவங்க கிட்ட சொன்னேன். கொஞ்சம் நீங்க இந்த குடிங்க, டீ, காஃபி எல்லாமே எடுத்துக்கோங்க. ஆனா ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இடையில அந்த கேப் வந்து இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு அந்த பசி உணர்வு ஏற்படும்போது சாப்பிடுங்க. அப்படின்னு நான் சொல்லி அவங்களுக்கு சஜஷன் குடுத்திருந்தேன். இரவு தூக்கத்த கொஞ்சம் சரி பண்ணுங்க அதுன்னு. அவங்களால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணாங்க. ஒரு நான் இந்த கிளாஸ் வந்துட்டு அடுத்த கிளாஸ் ஒரு 2 மாசத்துலயே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது. பரவாயில்லம்மா அப்படின்ட்டு அவங்க என்னன்னா, அவங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்கும். நான் LU10 போட்டு விட்ட இடத்துல, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், எப்பலாம் அவங்களுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம், அவங்களே நான் அந்த போட்டு விட்டேன்ல புள்ளி, அந்த புள்ளியில வந்து அவங்களே பிரஷ் பண்ணிப்பாங்களாம். அதனால அவங்க ரிசல்ட் நல்லாவே இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப நான் என்னோட பார்த்த ஹிஸ்டரி சொல்லிடுறேங்க சார். இப்ப என்ன பத்தி சொல்லிட்டேன். என்னோட இன்ட்ரோடக்ஷன் குடுத்துட்டேன். இப்ப நான் பேஷண்ட் பார்த்த ஹிஸ்டரி சொல்லிடுறேங்க. சாரதான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அது வந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருந்ததுங்க. வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வந்து அப்ப நான் அவங்களுக்கு நாடி சர்ச் பண்ணி அந்த பார்த்துட்டு, நீர்த்தன்மையில கொஞ்சம் நீர் நாடி வந்து கொஞ்சம் ரொம்ப சக்தி ஓட்டத்துல கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்கிற மாரி இருந்தது. அப்ப நான் அவங்களுக்கு வந்து யூபி UB40ங்கிற ஒரு புள்ளி குடுத்தேன். குடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நான் இந்த மாரி பசிச்சு சாப்பிடணும், தாகம் எடுத்து தண்ணி குடிங்க, தூக்கத்த சரி பண்ணுங்க, ஓ ஓய்வு வந்து நின்னுட்டே இருக்கிறனால உங்களுக்கு வந்து எப்பலாம் ஓய்வு தேவைப்படுது அ அப்படிங்கிறத உணர்ந்து ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா, அ அதோடயே ஒர்க் பண்ணாம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. ஆ இப்படிலாம் பண்ணீங்கன்னா, ரத்த ஓட்டம் சீர் செய்யப்பட்டு உங்களுக்கு அந்த இது சரியாகும் அப்படிங்கிற மாரி அட்வைஸ் பண்ணியிருந்தேன். இவங்க எனக்கு தொடர்ச்சியா ஒரு 6 வாரம் வந்தாங்க சார். தொடர்ச்சியா வந்தாங்க. அவங்க கிட்ட நான் நெறைய பேச முடிஞ்சது அப்ப வரும்போது. ஆ அவங்களோட ஃபேமிலி இது எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் மெயினா சொன்னது, நீங்க அவங்க அவங்களுக்காக பிடிச்சு ஏதாவது பண்ணிக்கிறாங்களா? சந்தோஷமா இருக்காங்களா? இத நான் நோட் பண்ணேன் அதிகமா. அப்ப வந்து அவங்க ஒரு மாதிரி டிப்ரஸ்டாவே ஃபுல்லா டிப்ரஸ்டாவே போயிட்டு இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதனால அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது செய்யுங்க அப்படிங்கும்போது, அவங்க எனக்கு டெய்லரிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே. அந்த மாரி ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேங்க சார். அப்புறம் உணவுல வந்து காரம், புளிப்ப குறைக்க சொல்லியிருந்தேன். ஆ அத் குறைக்க சொல்லிட்டேங்க சார். அப்போ அவங்களுக்கு நான் குடுத்த புள்ளி வந்து மரம், நிலம் சார்ந்த UB41 குடுத்தேங்க சார். அதுக்கப்புறம் GB34 குடுத்திருந்தேன். அப்புறம் GB40 குடுத்தேன். இது எல்லாமே குடுக்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆனாங்க. நல்லாவே ஃபீல் அவங்களுக்கு தெரிஞ்சது. அந்த நான் அந்த அந்த வெளியில தெரியிற மாரி இருந்தது இல்லங்க சார். அது எல்லாமே கொஞ்சம் சப்ரஸ் ஆயி நல்லா இருந்தது. நான் குடுத்தது வந்து அவங்களுக்கு இந்த இடது கால்ல குடுத்திருந்தேன். சரியா இருந்ததுங்க சார். அப்புறம் மறுபடியும் போதும் அவங்களுக்கு சரியாயிருச்சு. நான் இப்படி இருந்துக்கட்டுமான்னு கேட்டாங்க. ஓகே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது தொந்தரவுகள் இருந்தா மட்டும் வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு அது நல்லாவே ஒரு 80% அதுலருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல குணம் கிடைச்சதா சொன்னாங்க. இதுவும் எனக்கு ஒரு அடுத்து இன்னும் நல்லா நம்ம பண்ணணும், கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உந்துதலாவும், ஒரு மோட்டிவேட்டடாவும் இருந்தது. நான் மறுபடியும் நல்லா நெறைய விஷயங்கள் அக்குபஞ்சர்ல இன்வால்வ்மென்ட்டா கத்துக்க ஆரம்பிச்சேன். அதாவது அங்க உட்கார்ந்திருக்கும்போது நான் ரொம்ப கனெக்டடா என்னால அக்குபஞ்சர் கத்துக்க முடிஞ்சது. அதாவது ஒரே சேம் டைம்ல அக்குபஞ்சர் படிச்சுக்கிட்டே பிராக்டிஸும் எடுத்துட்டு இருக்கும்போது நெறைய விஷயங்கள என்னால அ பிராக்டிகலா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணு ஒரு 21, 22 இயர்ஸ் இருக்கும். ஃபேஸ்ல நெறைய பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் சொல்லி, "இது அக்குபஞ்சர்ல சரியாகுமாங்க்கா?" அப்படிங்கிற மாரி கேட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான்
பல்ஸ் பார்த்துட்டு அவங்களோட ஏன்னா நமக்கு டக்குன்னு நம்மளோட அந்த கோட்பாடுகள் படி இந்த மலச்சிக்கல் இருக்குங்களா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டா ஆமாங்க எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து LI2 கொடுத்தேன். காற்றும் நீரும் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உப்பு பேதி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டொமக்கை கிளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வயிறு கிளீனா இருக்கும்போது உங்களுக்கு அந்த முகத்துல வர ப்ராப்ளம்ஸ் கம்மியாகும்னு சொல்லிட்டு உப்பு பேதி எடுக்க சொன்னாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வயிறை கிளீன் பண்றது. அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்க சொன்னாங்க சார். அப்புறம் தோல் வந்து நல்லா சுவாசிக்கணும். அதுக்காக அவங்கள வந்து இந்த ஹோம்மேடு கோகனட் சோப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படிங்கறத ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் சார் சொல்ல மாதிரி அந்த வெரிகோஸ் வெயினுக்கு வந்தாங்க இல்லைங்களா ஃபர்ஸ்ட் பேஷண்ட், அவங்களுக்கு வந்து நான் அந்த நீடிலிங் போட்டுட்டு நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணேன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மருந்து இல்ல மாத்திரை இல்ல ஒரு மேஜிக் மாதிரிதான் ஃபர்ஸ்ட் வரும்போது பார்த்தாங்க. சரியாகுமாங்கிறதோட வந்தாங்க. அப்புறம் சரியாகும் போது அவங்களுக்கு ஒரு இது வந்தது. கூட வந்து முத்ராஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க சார். சூரிய முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெரிகோஸ் பெயினுக்கு வந்து அது பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னா மகேஷ் சார் சொல்ற மாதிரி நம்ம தன்மை நம்பிக்கை அந்த எண்ணங்கள் வந்து ஓகே இது பண்ணா சரியாகும் அப்படிங்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சரியாயிடும். நம்ம எதுவும் அவங்க கையில கொடுத்து விட போறது இல்ல. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணி அனுப்புறோம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உள்ள வந்து ஒரு நம்பிக்கை ஓகே நம்ம நீடிலிங் போட்டிருக்கோம், அதோட நான் இந்த முத்திரையும் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் நேரம் கிடைக்கும் போது செஞ்சேன்னா இன்னும் நான் பெட்டர் ஆயிருவேன் அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கு வந்தா ரெக்கவரி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தோணுச்சு. அதனால அவங்களுக்கு அந்த சூரிய முத்ரா அதையும் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேங்க. அவங்க அதையும் ட்ரை பண்ணாங்க. அதை ட்ரை பண்ணி அது பண்ணும்போது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த பொண்ணுக்குமே வந்து இந்த அபான முத்ரா அப்படின்னு அதாவது இந்த பிம்பிள்ஸ் இருக்கிற அந்த பொண்ணுக்கு வந்து அபான முத்ரா அந்த இது பண்ணேன். இவங்க ஒரு 4 to 5 வீக்ஸ் வந்தாங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்பிளீன் 1 கொடுத்துருந்தேன். அப்புறம் ஸ்பிளீன் 2, LI2, LI3, ஸ்பிளீன் 3 இதெல்லாமே பண்ணி இவங்களுக்கும் நல்லாவே நல்லா ஒரு என்ன சொல்றது நல்லா அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நல்லா கம்மியாச்சுங்க சார். இதுவுமே எனக்கு நேரடியா பார்க்கும்போது பரவாயில்ல நம்ம பண்றது கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்ததுங்க சார். அதுக்கப்புறம் இந்த கால்ல ஆணின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அதுக்கு வந்து நான் அவங்க காலை பார்த்தேன், நாடி பார்த்தேன். நாடியில எல்லா பல்ஸுமே ஓரளவு இதா இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு இந்த கால் ஆணில என்ன ஒரு விஷயம் இதா இருந்ததுன்னா இது எப்படி வந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதாவது மெயின்டெனன்ஸ் சரியில்லாம வந்துச்சா இல்ல உடல்ல இருக்கிற ப்ராப்ளம்னால வருதா அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவா தெரியல. பட் இருந்தாலும் அவங்க காலை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த அந்த டச் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஹார்டா ஸ்கின்னே வந்து பாதமே வந்து சாஃப்ட் ஹார்டா இருக்கும். இது ஓவர் ஹார்டா ஒரு மாதிரி இதா இருந்தது. அப்போ அவங்களுக்கு நான் இந்த புள்ளி வந்து GB39 அப்புறம் SP9 கொடுத்தேங்க சார். UB40, UB60 இதெல்லாம் கொடுத்துட்டு ஹாட் வாட்டர் டெய்லி ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல ஹாட் வாட்டர் மசாஜ் கொடுங்க. காலுக்கு வந்து அந்த சுடு தண்ணி பொறுக்கிற அளவு ஓரளவு பொறுக்கிற சூடுல இருக்கிற சுடு தண்ணியில பாதங்களை வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டு அதுக்கப்புறம் அந்த கழுவ சொன்ன அந்த தண்ணியில உப்பும் லெமனும் போட்டு ஊற விட்டு அந்த காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் அது நார்மலா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற கோகனட் ஆயிலே போட்டு ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க. இதை வந்து நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டே வாங்க. உங்க கால் நல்லா ஒரு நார்மலா வர வரைக்கும் பண்ணிக்கிட்டே வாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு வேற எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. ஏஜ் வந்து 31, 32 இந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இந்த ப்ராப்ளம் மட்டும்தான் கால்ல ஆணி அந்த விஷயம் மட்டும்தான். பட் அவங்களுக்கு வேற எல்லாமே நார்மலா இருக்கு, நல்லா இருந்தது. ஸோ இது மட்டும் அவங்களை ட்ரை பண்ண சொன்னாங்க சார். இவங்களுக்கும் சரியா இருந்தது. இன்னைக்கு நான் கண்டினியூஸா வர சொல்லல, இதை மட்டும் பண்ணிட்டே வாங்க சரியானதுக்கு அப்புறம் வாங்கன்னு. அந்த பண்ண அவங்களுக்கு நல்லாவே அவங்களுக்கும் ரிசல்ட் நல்லா இருந்துச்சுங்க சார். நார்மலா அவ்வளோ இதா இருந்த கால் வந்து நல்லாவே ரெக்கவர் ஆயிட்டு இருந்தது அதுங்க சார். அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க சார். அவங்க வந்து சுகர் இருக்கு, ஏஜ் வந்து ஒரு 55 இருக்கலாம், விமன் தான். மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, 10 வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மெயின் ரீசன் என்னன்னா அவங்களுக்கு தோள்பட்டை வந்து திருப்ப முடியல. அதாவது ஒரு பின்னாடி இருக்கிற ஒரு பொருளை எடுக்கிறதோ இல்ல குனிஞ்சு எடுக்கிறதோ இல்ல துணி மடிக்கும் போது கையை வந்து முழங்கைய வந்து அவங்களால ஃபோல்ட் பண்ண முடியல. ஒரு வித பெயினோடயே இருக்கும் அப்படின்னாங்க. எப்பயுமே எனக்கு அந்த இது இருந்துட்டே இருக்கு, இப்போ கடந்த சில வருஷமா ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தாங்க அவங்க. என்னன்னா இப்படியே போனா எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா,
அது கூட கஷ்டமாயிருமோ அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. அவங்களுக்கும் நான் நாடி இதெல்லாம் பார்த்துட்டு, சரி நீங்க மாத்திரைகள் எல்லாம் ஒன்றும் இது பண்ண வேண்டாம், அப்படியே கன்டினியூ பண்ணுங்க, அது கூட இதையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு இந்த நம்மளோட இயற்கை வாழ்வில் ஆக்சுவல் நம்ம சொல்ற மாதிரி பசிச்சு சாப்பிட்றது, ஓய்வு எடுக்கும்போது ஓய்வு எடுக்கிறது, தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறது, இந்த இந்த விஷயங்களோட தூக்கத்தை சரி பண்றது, இதையெல்லாம் நீங்க சரியாயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரையில இருந்து வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தேங்க சார். அப்ப அவங்களுக்கு பண்ணும்போது கூடவே நான் அவங்களுக்கு கொடுத்த பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாரம் கொடுத்துருந்தேங்க. GB26, K5, அதுக்கப்புறம் UB40. எனக்கு UB40 நிறைய கிளைண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குறேன் சார். லேடிஸ் கிளைண்ட்க்கு நல்லா ஒர்க் இதாகுது. எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் புள்ளி மாதிரி ஆயிடுச்சு UB40. அதுக்கப்புறம் UB66 இதெல்லாமே கொடுத்தேங்க. என்னாச்சுன்னா இப்படி கொடுத்துட்டே வந்தேன். அவங்க ஒரு டைம் வந்தாங்க. வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 4-5 வாரம் இருக்குங்க சார். அந்த 5 வாரத்துல வந்துட்டு அவங்களுக்கு அந்த திடீர்னு ஒரு நாள் நல்லா அவங்கனால கையை மூவ் பண்ணி வேலை பார்க்க முடியுது. அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் இருந்த விஷயம் இப்படி சரியாகுமா, ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்குன்னு அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு இதுவா சொன்னாங்க. எனக்குமே ஓகே, இது நம்ம நல்லபடியா சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப நல்ல ஒரு மனசுக்கு ஒரு இது இருந்துச்சு. இந்த இதுங்க சார். அப்புறம் இவங்களுக்கு நான் உணவு முறைகளை மட்டும் சரி பண்ண சொல்லிட்டு, இனிப்பான பழங்கள் இதெல்லாம் மட்டும் சரி பண்ண சொல்லிட்டு, அப்படியே அவங்கள ப்ராப்ளம்ஸ் இருந்தா மட்டும் வாங்க, மற்றபடி நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி சரி விட்டுட்டேங்க சார். என்னன்னா நான் யாராவது வந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் என்ன சொல்றாங்களோ அது சரியாயிடுச்சு, அதோடவே அவங்களுக்கு சரியாயிரும்னு அவங்களுக்கு ஒரு ஹோப்போட சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நான் அவங்களை கன்டினியூ பண்ண சொல்றது இல்லை. என்னன்னா நம்ம குமார் சார் சொல்ற மாதிரி பேஷண்ட் கிட்ட இருந்து நமக்கும் விடுதலை வேணும், நம்ம கிட்ட இருந்து பேஷண்ட்க்கும் விடுதலை வேணுங்கிற மாதிரி. சரி ஓகே சரியாயிடுச்சுன்னா ஓகே, நீங்க மறுபடியும் தொந்தரவுகள் இருந்தா மட்டும் வாங்க, அதுக்கிடையில நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா நம்ம வாழ்வியல் முறையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டொமக் எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பயத்தோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 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 பேஷண்ட்டுங்க, அவங்களுக்கு ஒரு 55 இருக்கும். ஒரு சைட் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் வந்து அவங்களுக்கு ஒரு 10-13 வயசு இருக்கும்போது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க போல. இப்போ அவங்களுக்கு எங்கிட்ட வரும்போது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொன்னாங்கன்னா, ஸ்டொமக் வந்து ரொம்ப பாரமாவே இருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப கனமா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னாங்க. சரி நான் அவங்களுக்கு பல்ஸ் பார்த்துட்டு என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு K3 அப்படிங்கிற அந்த பாயிண்ட் போட்டு விட்டுருந்தாங்க சார். போட்டு விட்டுட்டு 2 நாள் நான் யோசிக்கல. முதல்ல ஒரு 2-3 இதுக்கு மட்டும் எனக்கு அந்த எக்ஸாக்ட் ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி இருந்ததுன்னா, அப்புறம் போட போட இல்ல அவங்களுக்கு சரியாயிடும், நம்ம காம் ஆயிருவோம்னு அது எனக்கு பழகிடுச்சு கொஞ்சம். இவங்களுக்கு நான் போட்டு நான் மறந்துட்டேன். போட்டுட்டு நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். ஒர்க்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 2 டேஸ் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஒரு 2 டேஸ் கூட இருக்காது. ஒரு 1 1/2 டேஸ் போயிருக்கும். ஃபோன் பண்ணிட்டு, "இது ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா?" அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்படி இல்ல, சைட் எஃபெக்ட் வராதுங்க. உடல்ல ஏதாவது கழிவுகள் இருந்துச்சுன்னா, அது கொஞ்சம் வெளியேறும். மத்தபடி ஒண்ணும் இதாகாதுங்க அப்படின்னேன். அவங்க, "இல்ல நீங்க போட்டு போனதுலருந்து பயங்கரமா அவங்களுக்கு டிசென்ட்ரி ஆகுது. கை கால்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. நாங்க இங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்திருக்கோம்" அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு கொஞ்சம் என்னன்னு புரியல. கொஞ்சம் யோசனையா இருந்தது. அப்புறம் நான் குமார் சார்க்கு ஃபோன் பண்ணி, "சார் இந்த மாதிரி ஒரு ஒரு கேஸ் பார்த்தேங்க சார். அதுல இப்படி இருக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கு டிசென்ட்ரி லூஸ் மோஷன் ஆயிட்டே இருக்கான். கை கால்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு" அப்படின்னு நான் சொன்னேன். சார் இருந்துட்டு, இந்த நீங்க நீங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் சரியா இருக்கு. நீங்க சரியான புள்ளிய தான் சூஸ் பண்ணி, அதாவது கரெக்டான மெத்தட்ல தான் ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்கீங்க. நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க பயந்துட்டீங்கன்னா உங்களோட சிறுநீரகம் ரொம்ப வீக் ஆயிடும். அத பத்தி நீங்க வந்து இது பண்ண வேண்டாம். சரியாயிடும். உடம்புல இருக்கிற கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற சரியாயிரும். அப்படின்ட்டு சார் வந்து சில டிப்ஸ் குடுத்தாங்க. தேனும், மிளகும் கலக்கி அவங்களோட நாக்குல வைக்க சொல்லியும், அப்புறம் K2வும் குடுக்க சொன்னாங்க. அப்புறம் சரி நானும் அவங்க வீட்டுக்கு எல்லாமே கொஞ்சம் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறவங்க தான் அப்படிங்கிறனால நான் அவங்க வீட்டுக்கே போயிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் வீட்டுக்கு போனோனே பார்த்தா அவங்க இந்த லூஸ் மோஷனால கால்ல செப்பல் இல்ல. வீடு வந்து புது வீடு. சில்லுன்னு இருக்கு. தரை ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இவங்க போயிட்டு அந்த ஈரக்காலோடயே வந்து அந்த இதுல உட்காந்துட்டே இருந்தாங்க. மேபி அதனால கூட ரொம்ப
சில்னஸ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால முதல்ல அவங்கள ஒவ்வொரு டைமும் போயிட்டு வந்தோடனே காலை நல்லா வார்ம் பண்ணிக்கங்க, நல்லா தொடச்சிட்டு நல்ல துணி வச்சு தொடச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை நல்லா அவங்க குழந்தைங்க 2 பொன் குழந்தைங்க அவங்களுக்கு காலை நல்லா ரப் பண்ணி விடுங்க, சூடு பறக்க தேய்ச்சி விடுங்க. அப்புறம் K2 பாயிண்ட் போட்டு விட்டேன். K2 பாயிண்ட் போட்டு விட்டுட்டு தேன் மிளகு கொடுத்துட்டு கை காலை நல்லா ரப் பண்ணி விட சொன்னேங்க சார். அந்த தேன் மிளகெல்லாம் நானே வாங்கிட்டு போயிட்டேங்க சார் போகும்போது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த கேஸ் வந்து எனக்கு எடுக்கும்போது கொஞ்சம் அவங்க சரியாகிற வரைக்கும் எனக்கு அந்த ஒரு விதமான ஃபீல் இருந்துட்டே இருந்தது. இது அதுக்கப்புறம் ஓகே நம்ம கரெக்டா தான் பண்ணியிருக்கோம்னா அதுக்கப்புறம் நான் ஒரு 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 சில மாசங்களுக்கு அவங்கள அவங்க எப்படி இருக்காங்கங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆயிட்டு நல்லா இருக்காங்க சார். இப்போ ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு அக்குபஞ்சரோட அனுபவத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்டொமக்ல அல்சர் இருக்குன்னு சொல்லி வந்தாங்க. அல்சர் கிளாஸ் சார் சூப்பரா எடுத்திருந்தாரு. அது வந்து நம்ம ஒன்றும் அவ்வளோ பயப்பட தேவையில்லை, அந்த ஆசிட்லாம் நான் ஒன்றும் இது பண்ணாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அவங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா ஸ்ப்ளின் 3 போட்டுட்டு தேங்காய் பால் ப்ளஸ் தேன் அது அவங்கள எடுக்க சொல்லியிருந்தேன். அவங்களோட ஜீரணம்லாம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிடும் எனக்கு, பட் ஆனா அந்த எரிச்சல் இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ LU9 கொடுத்துருந்தேங்க சார், மண்ணீரல் ப்ளஸ் நுரையீரல் அந்த புளி. அப்புறம் புளி, காரம், மசாலா ஐட்டம் இது எல்லாத்தையுமே அவங்கள டோட்டலாவே அவாய்ட் பண்ணிருங்க கொஞ்ச நாளைக்கு. காரம் இல்லாம அந்த என்ன சொல்லுவாங்க இளம் தன்மையான கூட்டு, பூசணிக்காய், வெண்பூசணி அந்த கூட்டு, முட்டைக்கோஸ் அந்த மாதிரி கூட்டு ஐட்டம்ஸ், ஊறுகாய், இந்த மசாலா இந்த ஐட்டத்துல கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சரியானதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இவங்களுக்கு வந்து நான் சில விஷயங்களை பார்த்து சர்ச் பண்ணி கொடுத்தேங்க சார். டயட் எப்படின்னா மோனோ டயட்டுங்கிற மாதிரி கொடுத்தேங்க சார். அதாவது மதியம் சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரசம் சாப்பிட்டீங்கன்னா ரசத்தை மட்டுமே சாப்பிடுங்க, இல்ல சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா சாம்பார் ஊத்தி சாதம் மட்டுமே அந்த மாதிரி சாப்பிடுங்க, இல்ல காய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா காய் மட்டுமே சாப்பிடுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சிரமத்துல இருந்தாங்க. அந்த புள்ளிகள் போட்டுமே அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இதா இருக்கு எனக்கும் வந்து இது நெஞ்சு கரிப்பா இல்ல ஹார்ட் ரிலேட்டடான ஒரு விஷயமாங்கிறது அந்த ஒரு இது வந்தது. ஆனா நல்லாவே தெரிஞ்சது இது அவங்களுடைய உணவு இதனால வர அந்த எதிர்கழிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால இந்த மோனோ டயட்டுங்கிற மாதிரி ஒரு உணவு மட்டும், ஏதாவது ஒண்ணு மட்டும், இட்லிக்குன்னா அந்த நிறைய வெரைட்டிஸ் ஆட் பண்ணும்போது இன்னும் தொந்தரவுகள் அதிகமா இருக்குமோ அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. அதனால இந்த மாதிரி புளி இதெல்லாம் மசாலா காரம் அவாய்ட் பண்ணிட்டு நார்மலா இந்த ஒரு கூட்டு, ரசம் இல்ல தயிர் இந்த மாதிரியே கொஞ்ச நாள் ஆட் பண்ணுங்க சாப்பாட்டுல. சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம பழையபடி போய்க்கலாம் அப்படின்னு இவங்க அப்படியே கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணாங்க சார். இவங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் நல்லா இருக்குன்னாங்க. அவங்க இன்னைக்கு வரைக்குமே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. எப்பெல்லாம் இந்த ப்ராப்ளம் வருதோ அப்பெல்லாம் மோனோ டயட் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொந்தரவுகள் சரியானதுக்கு அப்புறம் நார்மல் டயட் போய்க்கிறாங்க போலங்க சார். இதுவும் எனக்கு வந்து எனக்கு இந்த டயட்டுங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். மோனோ டயட்டுங்கிறது இந்த விஷயத்துல நான் அனுபவபூர்வமா உணர்த்தப்பட்ட விஷயங்க சார். அப்புறம் மாதவிடாய் ப்ராப்ளம் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து மாதவிடாய் ப்ராப்ளம்னா அவங்களுக்கு வந்து யூட்ரஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, சிஸ்ட் இருக்கு அப்படிங்கிற தொந்தரவுகள் இருக்குன்னு வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அந்த ரிமூவ் பண்றது அதுல எல்லாம் விருப்பம் இல்லை, கொஞ்சம் இது பண்ணாங்க. இதுலயே நான் எடுத்துக்கிறேன், எனக்கு இதுலயே சரியாகட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் இந்த K7, UB47, K1 இந்த புள்ளிகள்லாம் கொடுத்துட்டு காற்று சக்தியை சரி செய்யறதுக்காக அவங்கள சூப் எடுத்துக்க சொன்னேங்க சார். நம்ம இதுல அந்த வெண்டைக்காய் சூப்பு, அப்புறம் என்னென்ன காய் இருக்கோ அந்த சில காய்கள் போட்டு சூப்பு நம்ம மெத்தட்ல, அதாவது எக்ஸ்ட்ரா இந்த மசாலா பருப்பு இதெல்லாம் போடாம வெறும் சீரகம் மிளகு இது மட்டும் போட்டு சார் ஒரு சார்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த சார்ட்டையும் அவங்களுக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன், பிக் பண்ணி வச்சிருந்தேன், அதை அனுப்பிச்சிருந்தேன். இந்த முறையில சூப் பண்ணி நீங்க சாப்பிடுங்க போதும். அப்புறம் நீங்க ஏன்னா லேடிஸ்னால இந்த மேபி நிறைய வர லேடிஸ் என்னன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஷெட்யூல்டோடய வராங்க. எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி இப்படிதான் நிறைய பேர் வராங்க. ஸோ அந்த பிடிச்சதை செஞ்சோம்னா நமக்கு எல்லாமே சரியாயிடும் பாடியில அப்படிங்கிறனால நான் அவங்க கிட்ட கேட்கறது அது அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது நீங்க செய்றீங்களா, ரிலாக்ஸா இருக்கீங்களா இதெல்லாம் கேட்பேங்க சார்.
கேட்டுட்டு அவங்க ஆமா என்னன்னு சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்கும்னா நீங்க நல்லா பாட்டு கேளுங்க. இல்ல எந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஏதாவது பண்ண பிடிக்குது அப்படின்னா, அது நீங்க பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். அப்புறம் எனக்கு இன்னுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நல்லா இந்த விஷயம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது, அக்குபஞ்சர்ல நெறைய விஷயங்கள் நடக்குது. எனக்கு ரொம்ப திருப்தி குடுத்தது ஒரு ஒரு குழந்தை கண் ப்ராப்ளத்துக்காக வந்தாங்க. ரொம்ப ப்ளஸ் அதிகமாயிடுச்சுன்னு. அதாவது என் பையனோட கிளாஸ்மேட். என் பையன் சொல்லி தான் அவங்க வந்தாங்க இங்க. அ அம்மா இந்த மாரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆம், அ நான் நாடி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது, இந்த மாதிரி சார் கிட்ட கேட்டிருந்தேன். மகா சார் கிட்ட கன்சல்ட் பண்ணேன். சார் இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு எப்படிங்க சார் பண்ணலாம் அப்படின்னு. சார் வந்து ஸ்ப்ளீன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா அப்படின்னாங்க. அதே மாரி அவங்களுக்கு நான் ஸ்ப்ளீன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸ்ப்ளீன் 5, ஸ்ப்ளீன் 8 குடுத்தேன். அப்புறம் இன்னொரு டைம் வரும்போது ஸ்டொமக் 45, அப்புறம் யூபி 40, லிவர் 8, லிவர் 6, யூபி 23 இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வீக்லி வீக்லி குடுத்துட்டு, சின்ன குழந்தைங்கிறனால அவன எதுவும் இது பண்ணல. பால் விஷயங்கள மட்டும் ஜீரணத்துக்கு தடை இதெல்லாம் இருக்கிற மாரி, பால் பொருட்கள மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு, அப்புறம் சுகரி ப்ராடக்ட் அந்த மாரி ஃபாஸ்ட் ஃபுட் இந்த இதெல்லாம் எப்பயாவதுன்னா ஓகே. டெய்லி ரெகுலர் லைஃப்ல வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டே வந்தேன். அப்ப அவங்க கிட்ட நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க, "இல்ல நாங்க இது எல்லாமே குடுக்குறோம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறோம்." நல்லா ஓரளவு நல்லா வந்துட்டான் சார். ஆனா என்னன்னா, அவனுக்கு வந்ததுக்கு உடல் எடை வந்து கொஞ்சம் குறைஞ்சுட்டே வந்தது. அ வ அ நீடில் போட போட ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் அந்த வயிறு வலிக்குதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தான். அந்த அந்த ப்ராப்ளம் இல்ல. ஓரளவு பசி எடுத்து சாப்பிடுறான். அவனுக்கும் வந்து உப்பு பேதி சொல்லியிருந்தேங்க சார் இந்த குழந்தைக்கும். வயசு வந்து 9 வயசுங்க. உப்பு பேதி சொல்லியிருந்தேங்க. ஆ இது கூடயே என்னாச்சுன்னா, அவனுக்கு எல்லாம் சரியா தான் ஆனா உடம்பு மட்டும் இந்த ரொம்பவே பின்னாடி போயிட்டு இருக்க மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இதுக்குமே நான் அவங்க கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கிட்டேன் நம்ம மாஸ்டர்ஸ் கிட்ட. பிந்து மேடம், அப்புறம் நம்ம மகேஷ் சாரும் அட்வைஸ் பண்ணாங்க. இதுக்கு வந்து நீங்க கொழுப்பு ஐட்டத்த வந்து ஜீரணம் நல்லா இருக்குன்னா, கொழுப்பு ஐட்டத்த அதிகம் கொஞ்சம் குடுங்க. அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ், புரத சத்து இருக்கிற மாரி உணவுகள குடுங்க. வெயிட் போடும் அப்டின்னாங்க. ஸோ அவங்க பேரண்ட் கிட்டயும் நான் அதே மாதிரி இந்த மாதிரி சொன்னேன். அத எப்படி அவனுக்கு பிடிக்குமோ, அது மாரி அவனுக்கு செஞ்சு குடுங்க அப்டின்ட்டு. இந்த புள்ளைங்களோட அதுவும் பண்ணும்போது அவன் பரவால்ல. இப்போ ஓரளவு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே பரவால்ல. அந்த சிக்ஸ்லாம் கொஞ்சம் போட்டுட்டான். நல்லா இருக்கு. பரவால்ல தேறிட்டு வரான் அப்படின்னு. ஓகே நமக்கும் ஓகே அந்த குழந்தைக்கு வந்து பாடி ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே ஓரளவு சரியாயிட்டு இருக்குன்னு, இவனுக்கும் சில முத்திரைகளும் குடுத்திருந்தேங்க சார் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆ டைம் ஆயிட்டு இருக்கு. சார் அப்புறம் இந்த உடல் அரிப்புன்னு வந்தாங்க சார். அவங்களுக்குமே வந்து உடல் அரிப்புங்கும்போது நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஓகே லங்ஸ்ல எனர்ஜி எப்படி இருக்கு? அவங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கா? இல்லையான்னு கேட்டுட்டு ஆஸ் யூசுவல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தோம். அந்த என்ன ஐட்டம்ஸ் என்ன எப்படி சாப்பிடுறாங்க என்னென்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கும் வயிறு தாங்க சார் இவங்களுக்கும் க்ளீன் பண்ண சொன்னேன். உப்பு பேதி எடுக்க சொன்னேங்க சார். அதுக்கப்புறம் லிவர்ல 1 லிவர் லார்ஜ் இன்டெஸ்டைன் புள்ளி LI2 அதுக்கப்புறம் LU5 இதெல்லாம் கொடுத்து நிறைய பழங்கள் எடுத்துக்க சொல்லி கொஞ்சம் பரவாயில்ல சார். அவங்களுக்கும் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ. அப்புறம் அதுதாங்க சார். என்னோட அக்குபஞ்சர் இதுல வந்து இந்த இந்த விஷயங்கள் நடந்திருக்குங்க. அப்புறம் என்னோட பர்சனல் இதுல தம்பிக்கு ஒரு தடவை இந்த தலையில வந்து உச்சந்தலையில பைப்ல விளையாடிட்டு இருக்கும்போது நிமிரும் போது உச்சந்தலையில அடிபட்டுருச்சுங்க. அந்த ரவுண்டா இருக்கும்ல அது நல்லா நச்சுன்னு பட்டு பிளட் அப்படியே பொங்கி பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துல தான் நானும் இருந்தேன். உடனே நாங்க அத அந்த ஹேர் அந்த இருக்கிற ஏரியால அந்த தண்ணி அந்த பிளட் எல்லாம் இது பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பொங்கி பொங்கி ஒரு மாதிரி வரும் இல்லைங்க அதை கொஞ்சம் வலிச்சு விட்ட மாதிரி பண்ணிட்டு அந்த இடத்துல அப்படியே விட்டு அப்படி கை வச்சு கொஞ்சம் இது பண்ணிட்டு மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் வச்சு விட்டுட்டோம். வச்சு விட்டுட்டா அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மஞ்சத்தூள்ல மீறி கொஞ்சம் ப்ளீடிங் இருக்க மாதிரி வந்துட்டே இருந்தது. பார்க்கும்போது கொஞ்சம் இதாகவும் இருந்தது. ஆனா வீட்டுல ஹஸ்பண்ட் அவங்களும் அந்த இது எல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தர் மாத்தி மாத்தி அது ஒண்ணாகாதுன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இது பண்ணோம். பட் ஒரு பய உணர்வு இருந்தது. அப்புறம் சார் கிட்ட கேட்டிருந்தேன் அந்த பீரியட்ல. இப்ப என்ன குடுத்தீங்கன்னாரு, சார் எதுவும் சாப்பிடல. கொஞ்சம் அடிக்கடி பசின்னு கேட்டான்னா குடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதே மாரி அவனுக்கு பசிக்குதான்னு கேட்டோம். இல்ல பசி இருக்குமா அப்படின்னா, சரி பசி இருக்குன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கஞ்சி இந்த மாரி குடுத்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தோங்க சார். அது மேல வந்து நமக்கு
அந்த ஒரு நீர்த்தன்மையோட ஒரு 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 சின்ன பல்ஜ் மாதிரி வரும் இல்லைங்க சார். நம்ம புரிதல் படி அது வந்து அது ஹீல் பண்றதுக்கான ஒரு ஒரு விஷயம்னு சொல்லுவோம் இல்லைங்க சார். அதே மாதிரி வந்ததுங்க சார். வந்து அதை நம்ம ஒண்ணுமே பண்ணல. அதுக்கப்புறம் அதுவே அப்படியே கொஞ்சமா டவுன் ஆகி அந்த அந்த தோல் வந்து பீல் ஆகி அந்த இடம் அப்படியே கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சிருச்சுங்க சார். இது நேரடியா பார்க்கும்போது எதுவுமே கொடுக்கலங்க சார். அவனுக்கு பாயிண்ட் அது எதுவுமே கொடுக்கல. இந்த இது மட்டும் பண்ணோம். அதுவே கொஞ்சம் அந்த ரத்த ஓட்டம் அந்த இடத்துல சரி பண்ற மாதிரி கொஞ்சம் ஒத்தடை மட்டும் கொடுத்தோங்க சார். அந்த வெறும் அந்த இரும்பு சட்டியில உப்புக்கல் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி இந்த தலையை சுத்தி அந்த அந்த இடத்துல அஃபெக்ட் ஆன இடத்துல கொடுக்காம அதை சுத்தி இருக்கிற இடங்களை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோன்னே அதுலவே கொஞ்சம் நல்லா சேஞ்சஸ் ஆகி அவனுக்கு அது நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறி அந்த இடத்துல இப்போ ஹேர் எல்லாமே வந்துருச்சு. நார்மல் ஆயிட்டான். அதுவும் வந்து எனக்கு ஓகே, உடம்பு வந்து தன்னைத்தானே சரி செய்யறதுல எவ்வளோ அதுவே நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிக்குது. நம்ம நம்ம வேற எதுவும் தொந்தரவுகள் செய்யாம இருந்தா போதுங்கிற புரிதல் வந்துச்சுங்க சார். ஹலோ ஹலோ கண்டினியூ பண்ணுங்க மேம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவுதான் மேம். இந்த இதுல பேஷண்ட் பார்த்ததுல வந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க மேம். அப்புறம் ஒரு சின்ன இது என்னன்னா இந்த இது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி போன வாரம் பேசினாங்களே மேம், அது மட்டும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேங்க. பேசுங்க. அந்த ஈர்ப்பு விதி படி லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எண்ணங்கள் அப்படிங்கிறதுல நம்ம ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது நம்மளோட ஐம்பூதங்கள்ல மரம் மூலகமா பாக்குறோம். அதுக்கு வந்து நம்ம நன்றி உணர்வோட இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுல இப்போ என்னதான் நம்ம நல்ல உணர்வுகளோட இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நமக்கும் நடக்குது இல்ல. அதுக்கான காரணங்கள் என்னன்னா அந்த நமக்குள்ள இருக்க அந்த கோபம், வெறுப்பு, கவலை, எரிச்சல் உணர்வு, பகை இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதெல்லாம் வந்து மாற்றுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நிறைய பாசிட்டிவ்ஸ் விஷயங்கள் நிறைய பாக்குறோம், கேட்கிறோம். அது சரி பண்றதுக்கு இந்த ஹோபோனோபோனோ டெக்னிக்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க சார். இது வந்து ஒருத்தவங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து எதுவுமே அவங்க பேஷண்ட் ஹிஸ்டரி கூட பார்க்காம கேட்காம அவங்களுக்கு வந்து இந்த ஹோபோனோபோனோன்னு சொல்லிட்டு இந்த ஐ எம் சாரி, ஐ லவ் யூ, ஐ தேங்க் யூ, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஃபர்கிவ் மை செல்ஃப் இப்படிங்கிற இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி மட்டுமே அவங்களுக்குள்ள நிறைய மாறுதல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து அன்பு தியானம்னு சொல்லிட்டு பாஸ்கரன் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி யூடியூப்ல இருக்கு, போட்டா வருங்க. இது வந்து நான் ப்ராக்டிக்கலா நான் யூஸ் பண்ணேங்க சார். எனக்கு அந்த சில விஷயங்கள் கொஞ்சம் பெயினான விஷயங்கள் சில பேரோட இதெல்லாம் இருக்கும்னா அப்ப நான் இந்த விஷயங்களை இத திரும்ப திரும்ப சொல்லும் போது நம்மள அறியாம நம்ம நம்ம வேர்டிங் வந்து மாறுறது என்னால நல்லா உணர முடிஞ்சதுங்க. நிறைய நம்ம சொல்லிட்டே இது அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும்போது யாருக்கு எதிரா யார நினைச்சா நமக்கு ஒரு ஒரு ஃபீல் வருதோ அவங்களுக்கு எதிராக இப்போ சில பேர்கிட்ட நம்ம அந்த ஐ லவ் யூங்கிற வார்த்தை கூட அவங்கள எல்லாம் பார்த்து சொல்ல முடியாது அப்படின்னா காட் பிளஸ் யூ அப்படி அப்படி சொல்லிட்டோம்னா அந்த நம்ம கொடுக்கறது நல்ல உணர்வா இருக்கிறனால நம்ம விதைக்கிற விதை நல்லதா இருக்கிறனால நமக்கு அவங்களுக்கு நடக்கிறத விட நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கறனால இதை நம்ம ட்ரை பண்ண அந்த சேஞ்ச், அதாவது ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, சேஞ்ச் மோடு சேஞ்ச் பண்றது. நம்ம நல்ல எண்ணங்கள் நினைக்கணும் அப்படிங்கிறத விட அந்த ஃப்ரீக்வன்சி அலைவரிசையை வந்து கரெக்டா வச்சுக்கணும். எண்ணங்கள் வந்து 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 போகும். இதுல பாசிட்டிவும் வரலாம், நெகட்டிவும் வரலாம். நம்ம நெகட்டிவ் வரக்கூடாது நினைக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. நம்மள அறியாமையா அது ரெண்டுமே கலந்து கலந்து வந்துட்டு இருக்கும். பட் நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்ல வந்து நம்ம உணர்வுகளை வந்து பேலன்ஸ் பண்ணி சமநிலையில வச்சுக்கிட்டோம்னா அது வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து கரெக்டா வச்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம டிவி போடுறோம், அதுல ஒரே டிவில எல்லா விதமான விஷயங்களும் வருது. பிடிச்ச பாட்டும் வரும், அப்புறம் காமெடிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சீரியல்ஸ் இருக்கும், மூவிஸ் இருக்கும். நம்ம மூவிஸ் செலக்ட் பண்ணி சாங் செலக்ட் பண்ணி பாக்குறோம்னா அது நம்மளோட சாய்ஸ். அது மாதிரி எண்ணங்கள் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் எது வேணாலும் வரலாம். ஆனா நம்ம எந்த ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம எல்லா விஷயங்களையும் அட்ராக்ட் பண்ணுவோம், ஈர்ப்போம். மரம் உலகம் அந்த ஈர்ப்பு விதிப்படி நமக்கு எண்ணங்களை வந்து கரெக்டா விதைக்க முடியும் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்க. உணர்வுகளை பேலன்ஸ் பண்ணி அந்த எண்ணத்தை சமநிலையில வச்சிருந்தாவே நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது.
அதுக்கப்புறம் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு இந்த நம்ம எக்ஸாம் எழுதினோம்ல, நம்ம இப்போ யுனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதினோம்லங்க, அதுல எல்சிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு பாருங்க, லைஃப் கோப்பிங் ஸ்கில்ஸ்னு. அதுல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூட்க்கு, லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நிறைய விஷயங்கள் அதுல இருக்குங்க. அதுல என்னன்னா, நம்ம நன்றி உணர்வோட இருக்கும்போது எல்லா விஷயங்களுக்கும், ஒரு பென்ல இருந்து, ஒரு வாட்டர் பாட்டில்ல இருந்து, நம்ம தூங்குற பெட்ல இருந்து, எந்திரிச்சு போடுற ஸ்லிப்பர் யூஸ் பண்றோம்னா அந்த ஸ்லிப்பர்ல இருந்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும், யூஸ் பண்ற கார், பைக் எல்லாத்துக்குமே நன்றி 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 உணர்வை எவ்வளோ நம்ம ப்ரொடியூஸ் பண்றோமோ அவ்வளோ தூரம் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி வரும். நம்மளே வந்து ஒரு அன்புமயமா மாறுவோம் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா உணர முடியுங்க. இதுக்கு வந்து 2 புக் வந்து யூஸ் பண்ணலாங்க. மாயாஜாலம்னு ஒரு புக் இருக்குங்க. அதுல வந்து பிராக்டிகலா குடுத்துருக்காங்க. அதாவது சில சில புக்கு படிச்சோம்னா நமக்கு வந்து அம் அப்படி அப்படி படிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். இதுல வந்து நெறைய எக்ஸர்சைஸ் குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள். அந்த நம்ம ரகசியம் புக்கு படிச்சிருக்கோம்லங்க. ரகசியம் படம் பார்த்தோம்லங்க. அதே கான்செப்ட் தான். அந்த மந்திரக்கல் அத எடுத்து வச்சு தேங்க் பண்றது. அதுக்கப்புறம் ஒரு கார எப்படி நம்ம உணர்வுபூர்வமா ஓட்டுறோம். அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் அதுல இருக்கும். ஜர்னல் எழுதுறது, ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்றது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்றது, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு, நம்மளோட அம்மா, அப்பா, ஏன் நம்மளோட எனிமீஸ் கூட சொல்லலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த மாரி நெறைய நன்றிகள் வந்து எப்படிலாம் வெளிப்படுத்த முடியுமோ, அத நம்ம சொல்ல 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 நம்ம லைஃப் மேஜிக்கா மாறுங்கிறது அந்த மாயாஜாலம் புக்குள்ள வருங்க. அந்த புக் நம்ம எல்லாருமே எடுத்து படிக்கலாங்க. அதுக்கப்புறம் அ ரோடோஃபைடர் ரோடோஃபைரோனோட சக்தின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குங்க. அந்த புக்கும் பார்த்தீங்கன்னா, இது நன்றி ஃபுல்லா வருதுன்னா, அது ஃபுல்லா அன்பு. எ என் லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு நம்ம நடக்கணும், நம்ம நெனச்சது நமக்கு கிடைக்கணும், நடக்கணும் அப்படிங்கும்போது, அன்புங்கிற ஒரு விஷயம் தான் மெயின் திங்கா அதுல சொல்றாங்க. அன்பு, அன்பு, அன்பு. அன்பு மட்டும் தான். நம்ம எந்த அளவுக்கு அன்புங்கிறதும் நன்றி உணர்வோட அதிகபட்ச வெளிப்பாடு அப்படிங்கிற மாரி தான். அன்புங்கிற ஒரு விஷயத்துல நம்ம எடுத்து நம்ம நெறையா செய்யும்போது நமக்கு நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது அதுல இருக்குங்க. அதுவும் ரொம்ப எனக்கு அட்ராக்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் நான் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன இது மாரி வீட்ல எழுதி வச்சிருந்தேன். அத பிக் பண்ண மறந்துட்டேன். அது என்னன்னா, குமார் சார் வந்து சொன்னாங்க. ஒரு நிமிஷங்க. ஆம் கிளாஸ்ல அது எனக்கு ஒரு பிடிச்ச சென்டென்ஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு பிடிச்ச வரிகள் மாரி. அதாவது, "மனதின் உயிரோட்டமே இதயத்தின் உயிரோட்டம். இத அ இதயத்தின் உயிரோட்டமே ரத்த ஓட்டத்திற்கு உயிரோட்டம். ரத்த ஓட்டத்தின் உயிரோட்டமே உடல் ஆரோக்கியம். உடம்புல எந்த குறைபாடு ஏற்பட்டாலும், மனசு உயிரோட்டமா இருந்தா, அது எல்லாமே சீக்கிரமா குணமாயிடும்." அப்படிங்கிறது சொன்னாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இத நான் ஸ்கெட்ச் பண்ணி எழுதி வச்சிருந்தேன். பிக் பண்ண மறந்துட்டேங்க. பிக் பண்ணி அனுப்ப. இது வந்து ரொம்ப உண்மையான விஷயம். அத நம்ம உணரும்போது நமக்கே தெரியும். ஒரு ஒரு நாள் எப்படி இருக்கும். அ எவ்ளோ உயிரோட்டமா நம்ம மனச வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஹெல்த் ரொம்ப சீக்கிரமா ரெக்கவர் ஆகும். நம்மளோட உடல்ல நெறைய மாற்றங்கள் நடக்குங்கிறது, நம்ம அத உணரும்போது நல்லா புரிஞ்சுக்க முடியுங்க. ம். மோரோவர் அவ்வளதான் என்னோட அனுபவங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியும், என்னோட அக்குபஞ்சர் அம் இது பத்தியும். சார், மேம், தேங்க் ம், யூ ம், மேம். ம். ஆ. உங்க யாருக்காச்சும் எக்ஸ்பீரியன்ஸ ரொம்ப கொஸ்டின் அழகா ஷேர் பண்ணீங்க. யாராவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்க சொல்லலாங்களாங்க? சார் டவுட் இருந்தா கேட்க சொல்லலாங்களாங்க சார்? இன்னும் 10 கேட்க மினிட்ஸ் சொல்லலாமா? தாராளம் பேச சொல்லலாம். கேட்கலாம். தாராளம் பேசலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இது மட்டும், இந்த சம்மருக்காக ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறோம். இப்ப இந்த சம்மரோட வேகம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அதிகமாயிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே பார்க்குறோம். ஸோ அது லாஸ்ட் இயரை விட இந்த இயர் அதிகம் அப்படின்ட்டு, இந்த இயரை விட நெக்ஸ்ட் இயர் இன்னும் அதிகமாகும். அதுக்கு அடுத்த வருஷம் இப்படியே அதிகமாயிட்டு தான் போகும். ஸோ இது வந்து கிராஜுவலா இந்த ரைஸ் இருந்துட்டு தான் இருக்கும் கொஞ்சம் காலத்துக்கு. அதனால இப்போ வந்து இந்த சீசன்ல வரும்போது நம்ம எல்லா பாயிண்ட்டை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது ட்ரிப்ளோமெட்ரி வந்து நம்மளையும் வெளியே இருக்கிற பிளானட்டையோ, அதாவது வெளியே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியும் கனெக்ட் பண்றதுக்கு, திங்க் பண்றதுக்கு பயன்படும். அதனால TW2 பாயிண்ட் அப்படிங்கிறது வேணா ஒரு அடிஷ்னல் பாயிண்டா வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு மற்ற பாயிண்ட் கொடுத்துடுறோம். மற்றது என்ன வருதோ அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ மறுபடியும் இப்போ ராஜலட்சுமி அவங்க கண்டினியூ இப்போ ஏதாச்சும் டவுட்னா, ராஜலட்சுமி இப்போ பேசுனதுல அவங்க ஆரம்பிச்ச பிளாட்ஃபார்ம்ல இருந்து இப்போ இது வரைக்கும் வந்ததை பத்தி நிறைய பேசியிருக்காங்க.
ஏதாச்சும் இருந்தா நீங்க அவங்கள்ட்ட பேசிக்கலாம். சார் ஒரு சார் நிமிஷம் ஷேர் பண்ணிக்கிறேங்க சார், ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ மேடம் ஒரு நிமிஷம், சாரோட வாய்ஸ் கொஞ்சம் இடையில கட் ஆனதுன்னு நினைக்கிறேன். அது TW2 பாயிண்ட் மட்டும் தான் நீங்க சொன்னீங்களா சார்? சார் TW2 மட்டும் தான் சார், வேற எதுவும் இல்லை. ஓகே ஓகே சார், உங்க வாய்ஸ் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஹலோ மேம் ராஜலட்சுமி பேசுங்க. நீங்க பேசுங்க, கேக்குதுமா? ஓகேங்க சார், ஓகேங்க. சார் இப்போ நம்ம வரவங்க கிட்ட எல்லாம் அவங்களோட உணவு முறைகள் கேட்கும்போது புளிப்பு குறைங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா நிறைய வந்து இந்த இட்லி தோசை மாவு இதுலதான் சார், இதுலதான் நிறைய அவங்க சொல்றாங்க இட்லி தோசை அப்படின்னு. ஸோ நான் கொஞ்சம் வாழ்வியல் முறைகளை மாற்றும் போது ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கிறத ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஒரு நாள் இட்லி மாவு போடுறோம் அப்படின்னா அந்த இட்லி மாவு இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு யூஸ் பண்றதோட சரி, ஒரு நாளைக்கு காலையில ஈவினிங் யூஸ் பண்றதோட சரி. அதுக்கப்புறம் அந்த மாவு வேண்டாம். அதுக்கப்புறம் இடியாப்பம் ஒரு நல்ல சாய்ஸா எடுத்துக்கலாங்க. அது மேக் பண்றது கொஞ்சம் ஈஸி தான். நம்ம ரெடிமேடா நம்மளே அதை அரைச்சு வச்சு யூஸ் பண்ணலாம். கடையில வாங்குறது எப்படி இருக்கும்னு தெரியல. இது ஈஸியான மெத்தட் தாங்க. உப்புமா, அதுக்கப்புறம் அந்த நான் வரவங்களுக்கு இது சொல்றேன் நான், ஏன்னா அவங்களுக்கு தெரியல என்ன சாப்பிட்றதுங்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள். சப்பாத்தி ஒரு நாள், அப்புறம் பொங்கல்லே வந்து 2-3 வெரைட்டியா செய்யலாங்க. அதாவது பூண்டு பொங்கல்னு கொஞ்சம் பூண்டு நிறைய போட்டு அதுலயே பூண்டு நம்ம தாளிச்சு கொட்டுறோம் இல்லைங்க, அந்த இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் அதுலயே கொஞ்சம் ஒரு 10 பல் பூண்டு வந்து அப்படியே அந்த நெய்யோட வதக்கி போடும்போது இன்னுமே அது கொஞ்சம் நல்லா அந்த பொங்கல் சாப்பிட்டா ஒரு ட்ரௌசினஸ் வராம நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் அடை, அதுக்கப்புறம் சேமியாலேயே நிறைய தயிர் சேமியா, ராகி சேமியா அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் களி அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அதுக்கு தக்காளி குழம்பு, நிலக்கடலை சட்னி, கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம அந்த ஒரு ஒரு டேக்கான ஒரு உணவை வந்து தயாரிக்கிறதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தா நல்லா இருக்குங்க. அப்புறம் இட்லி மாவுக்கு வந்து நம்ம நார்மலா போடுற அரிசி உளுந்து இட்லி அது ஒரு டைம் போட்டோம்னா இன்னும் அடுத்த தடவை போடும்போது அதே இட்லி அரிசி ஒரு 4 கப்பு போடுறோம்னா ஒரு கப்பு 1.5 கப் இட்லி அரிசியும் இந்த சாம, தென்னை, குதிரைவாளி வரகுலாம் இருக்குங்களா, இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு ஒயிட் பேஸ்டா தான் இருக்கும். ஸோ இதுல இருக்கிற அரிசியை வந்து ஒரு 2 கப் ஆட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் உளுந்து இது போட்டு அரைச்சோம்னா உங்களுக்கு பெரியசா வேரியேஷன் தெரியறது இல்ல. நம்மளா சொன்னாதான் தெரியும். ரொம்ப ஒரு ஷார்ப்பா இருக்காங்க, இல்லைன்னா அது தெரியாது. குழந்தைங்கலாம் இயல்பாவே சாப்பிடுவாங்க. தோசைக்கும் இட்லிக்கும் அந்த இட்லிலேயே ஒரு 2 வெரைட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுதாங்க சார், இதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வேற ஒன்றும் இல்லைங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். யாராவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் கனகா யாரும் செல்வராஜ் பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களா? ஓகே ஓகே. பண்ணிருக்காங்க. மேம் கனகா செல்வராஜ் பேசுங்க. ஓகே, தேங்க்யூ மேம். மேம் உங்க செஷன் நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ மேம். எனக்கு என்ன டவுட்னா, நீங்க பிம்பிள்ஸ்க்கு அபான முத்திரை பண்ணலான்னு சொன்னீங்கல்ல, அது எவ்வளவு நேரம் பண்ணணுங்க மேம்? நீங்க அந்த கை வச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பல்ஸ் ஸ்டார்ட் ஆகும் தெரியுங்களா, ஒரு ஸ்டார்ட் ஆகுங்க, உணர முடியும் உங்களால அக்குபஞ்சர் இதுல இருக்கிற போது. அதை உணர்ந்துட்டு நீங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் வைக்கணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாங்க. குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் வைக்கலாங்க, அதிகபட்சமா ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். ஓகே, முத்திரை வந்து 5 நிமிஷம் வச்சுக்கலாம்னு சொல்றீங்களா? 2 to 5 நிமிஷங்க, அதிகபட்சமா வைக்க முடிஞ்சா 5 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாங்க. ஆக்சுவலி எனக்கு 2 நிமிஷத்துக்கு மேல முத்திரை போடுறது நிறைய பேர் முடியலன்னு தான் சொல்றாங்க. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். மணிகண்டன் சார் பேசுங்க. எஸ் மேம். ராஜலட்சுமி மேம் ரொம்ப கிளியரா இருந்துச்சு பிரசன்டேஷன், ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு டவுட் இல்லை மேம், நான் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து டெய்லி வந்து 5 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் வந்து கண்டிப்பா இட்லி தோசை தான் சாப்பிட்ற சுச்சுவேஷன்ல எல்லாருமே இருக்கும். நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு தடவை மகேஷ் சார் வந்து கேட்பாங்க, புளிப்பான ஃபுட் எதுன்னு கேட்பாங்க. எல்லாருமே எல்லாரும் ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. அப்ப யாருமே சொல்ல மாட்டாங்க. சார் மட்டும் ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா தோசை சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கும். சோ இப்போ என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதான் சொல்லுவாங்க, சார் ஆபீஸ் போகணும் சார், இட்லி தோசை தான் சாப்பிடுற மாதிரி இருக்கு, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா கிரைண்டர்ல ஃபர்ஸ்ட் மாவு அரைக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க, மிக்சில அரைங்க அப்படின்பேன். ஏன்னா மிக்சில அரைச்சா கொஞ்சமா தான் அரைக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் ஒரு நாள் 1.5 நாள் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒண்ணு காலையில யூஸ் பண்ணலாம், நைட் யூஸ் பண்ணலாம்.
அப்படியும் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாவுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேரட், பீன்ஸு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து போட்டோம்னா அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் குறைச்சிரும். நான் வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே சொல்றேன். அவ்வளவுதான் மேம். ரொம்ப கிளியரா இருந்துச்சு ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ. ஓகேங்க. அது என்னன்னா நம்ம அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே போட்டு அந்த புளிப்பை மாத்தலாம், நாக்கை ஏமாத்திடலாம், ஆனா வயிறை ஏமாத்த முடியாது. இதுவும் சார் தான் சொன்னாங்க. அதனால நம்ம என்னன்னா நீங்க மிக்ஸில ஆட்டும் போது உங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு வந்து பஃபியா இட்லி அப்படிங்கிற அந்த ஒரு மெட்டீரியல் வந்து அந்த இட்லி மாதிரி கிடைக்காதுங்க. ஹலோ ஹலோ ஓகே மேம். ஓகே ஓகே ஓகே. இட்லி மாதிரி ஏதோ ஒண்ணு சாப்பிடணும் அவங்க, அவ்வளவுதான். தோசையா இட்லியா ஏதோ ஒண்ணு. இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு இட்லி ஷேப் அந்த மிருது அந்த இது வராது. உங்களுக்கு அந்த கிரைண்டர்ல ஃப்ரீயா ஓடணும். அதாவது உங்களுக்கு டைட்டா ஓடக்கூடாது மாவு. ஓரளவு ஃப்ரீயா எடுத்து இல்ல எடுத்தாதான் அந்த நான் எங்க வீட்ல நான் எங்க ஒய்ஃப் வந்து என்கிட்ட கேட்டப்பா கிரைண்டர்ல போட்டதான்ப்பா மாவு அரைக்க முடியும்னு சொன்னாங்க. நான் வந்து மிக்ஸில அரைச்சி பாருப்பா அப்படின்னாரு. நாங்க 2 பேரும் சாப்பிட்டோம். அதனாலதான் நான் ஷேர் பண்ணேன் மேம். இல்ல புரியுது. ஆனா உங்களுக்கு மிக்ஸில மாவு ரொம்ப ஹீட் ஆயிடும். ஒரு மாதிரி ஓகே ப்ராப்பரா ஓகே 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 மேம். ஓகே. சார் மணிகண்டன், இப்ப என்ன ட்ரெண்ட் ஓடுதுன்னா மிக்ஸி கிரைண்டர்ல போடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றதே வந்து நம்மள மேலைங்களையும் பாக்குறாங்க. எல்லாம் அந்த மிஷின்ல கொண்டு போய் கொடுத்து ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு அரைச்சு வச்சு பழகிட்டாங்க. அந்த ட்ரெண்ட் தான் ஓடுது ஜென்ரலா. நீங்க வந்து கிரைண்டரே தப்பு அப்படிங்கிறீங்க. நாங்க அட்வைஸ் பண்றேன்னா அட்லீஸ்ட் கிரைண்டர்ல போடுங்க அப்படின்னு பண்றோம். தேங்க்யூ டு ஆல். ஓகே. இன்னும் 2 minutes இருக்குங்க சார். க்ளோஸ் பண்ணிக்கலாமாங்க சார்? ஓகேம்மா, ஓகே. ஏன்னா ஓகே மேம். இன்னைக்கு இப்போ வந்து நம்ம இந்த யூடியூப் லிங்க் வந்து கொஞ்சம் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. நம்ம இதுல முதல்ல வியூஸ் கொஞ்சம் அதிகமா போனுச்சு, அப்புறம் சரலன்னு இறங்கிருச்சு. ஸோ நம்ம அதாவது நம்மளுடைய சர்க்கம்டென்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் நீங்க ஷேர் பண்ணாவே போதும். அவங்களுக்கு நீட்ஸ் இருந்தா கண்டிப்பா அதுல கோ த்ரூ பண்ணிக்கிட்டு நம்ம வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ண வேணாம். ஸோ நம்ம இதுக்கு இந்த மந்த்லி வாரம் வாரம் எடுக்கிறது வந்து 4 பேருக்கு நாலேஜ் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சில நாள் பாதி பேர் அட்டன் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்காவது இந்த லிங்க் வந்து உங்களால முடிஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னைக்கு வந்து மீட்டிங் முடிஞ்ச உடனே இந்த லிங்க்கும் அனுப்புறேன். கொஞ்சம் ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க எல்லாருக்குமே. ஓகே, தேங்க்ஸ். ஓகேம்மா. ஓட்டர் சயின்ஸ் கொடுக்கலாம். இவங்க ராஜலட்சுமி பேசுனது மத்த எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு ஓட்டர் சயின்ஸ் கொடுத்துடலாமா சார்? சொல்லவா சார்? ஓட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செஷன் கொரோனா பீரியட்லயும் வந்து நான் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு வெறித்தன்மையோட வந்து ராஜலட்சுமி மேம் படிச்சு அதை வந்து தனக்கு கிடைச்ச அனுபவங்களை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. தன்னோட வீட்டுல மட்டும் பிரயோஜனப்படுத்தாம மத்த எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அதுல நல்ல ரிசல்ட், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணாங்க. இது மத்த எல்லா ஹீலர்ஸுக்கும் நல்ல ஒரு அனுபவமா இருக்குங்கிறத எங்களால உணர முடியுது. பிகாஸ் நான் கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே வந்து கொஸ்டின்ஸ் அவ்வளவு கேள்விகள் இல்லாம வந்ததே வந்து பெரிய ஒரு விஷயம். நல்ல கான்பிடென்டோட இருக்காங்கங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கு. தென் இது மோஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம ஏஜ்ல வந்து மோஸ்ட்லி லைஃப் டைம் மெம்பர்ஷிப் எடுத்தவங்களுக்கு தான் வந்து இந்த லிங்க் வந்து மோஸ்ட்லி பிரயோஜனப்படுத்தணுங்கிற எண்ணம் தான் எங்களுக்கு இப்போ உருவாயிட்டு இருக்குது. அதுதான் நல்லா இருக்கும். அதனால நிறைய பேருக்கு லிங்க் கொடுத்து சப்போஸ் வந்து அது கனெக்ட் பண்ண முடியாதுச்சுன்னா நம்ம ஹீலர்ஸுக்கு கிடைக்கலன்னா அது கஷ்டம். அதனால அனைத்து ஹீலர்களும் அதை பார்த்துக்குங்க. பார்த்து நீங்க ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணுங்க. அப்படி சப்போஸ் வந்து நீங்க ஷேர் பண்றதா இருந்துச்சுனால உங்க அக்குபஞ்சர் படிச்சிருக்காங்களாங்கிற விஷயத்த நீங்க உணர்ந்த பின்னாடி செய்யுங்க. ஓகே. தென் ஏஹெச்ஏ சார்பாவா மறுபடியும் ராஜலட்சுமி மேடத்துக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தென் இதுல நம்மளுடைய செஷன்ல இன்க்ளூட் ஆயிருக்கக்கூடிய எல்லா ஹீலர்ஸ்க்கும் ஏஹெச்ஏ சார்பா நன்றி. தென் அது இல்லாம தனலட்சுமி மேடம், நம்மளுடைய தமிழரசி, தேன்மொழி, மற்ற எல்லா ஹோஸ்டா ஒர்க் ஆகக்கூடிய எல்லா ஹீலர்ஸ்களுக்கும் நம்மளுடைய ஆசான்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் நம்ம இன்னொரு டாபிக்ல அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.